எல்லாரும் வாங்க. உங்க எல்லாரையும் இங்க எதுக்கு வர சொல்லியிருப்பேன்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். நான் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த தடவை வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நம்ம பக்கத்து காடுகள்ல எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. நம்ம காட்டுலயும் விளைச்சல் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதனால இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு விலங்குகளும் உங்களுக்கு எங்கெங்க இருந்து எவ்வளோ உணவுகளை சேமிக்க முடியுமோ அவ்வளோ உணவுகளை சேமிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம காட்டுல பஞ்சம் வந்ததுன்னா நம்மளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எல்லா சூழல்லையும் விளைச்சல் தரக்கூடிய பழங்கள் காய்கறிகளை உங்களால முடிஞ்ச அளவுக்கு பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிங்க. இது எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம். தினமும் நம்ம காடை ஏசப்பா பஞ்சத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. காட்டுல வர பஞ்சம் வர போகுது. எல்லா விலங்குகளும் கஷ்டப்பட்டு தேடி தேடி உணவு சேமிக்கிறாங்க. ஆனா எனக்கு கஷ்டப்படுறது சுத்தமா பிடிக்காது. இவங்க எல்லாரும் அறிவே இல்லாம எவ்வளவோ தொலைவுல நடந்து போயெல்லாம் உணவு சேமிக்கிறாங்க. ஆனா நான் ஒரு புத்திசாலி. இவங்கள மாதிரி அலைஞ்சு தேடணுங்கிற அவசியம் எனக்கு இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு விலங்குகளும் சேமிக்கிறத அவங்கவுங்க வீட்டுல பத்திரமா வைப்பாங்க. அதனால தேடுற அவசியம் எனக்கு இருக்காது. திருடுற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கு. இன்னைக்குதான் ராஜா உத்தரவே கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு நம்மளோட வேட்டைய ஆரம்பிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு போதுமான உணவு கிடைக்கும். முதல்ல யானையாரோட உணவை போய் ஆட்டைய போடலாம். ஏன்னா நம்ம விலங்குகள்லயே யானை தான் ரொம்ப பெருசு. அதனால நிச்சயமா யானை அது சைஸுக்கு ஏத்த மாதிரி நிறைய உணவுகளை சேமிச்சு வச்சிருக்கோம். என்ன வாழைப்பழமா? இந்த வாழைப்பழத்தை வச்சு நான் என்ன பண்றது? யானைய தப்பா எடை போட்டுட்டோமே. சரி, வந்தது வந்துட்டோம். நம்மளுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல, இருக்கிற அத்தனையும் சுருட்டிடுவோம். அடுத்தது செம்மறியாரோட வீடு. எல்லாரும் உணவு தேடி போயிட்டாங்க. அதனால எல்லா வீடும் காலியா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம வேட்டை தான். இங்க என்ன இருக்கு? கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் கொஞ்சம் கிழங்கு வகைகள். சைஸ்ல சின்னதா இருந்தாலும் நிறைய எடுத்து வச்சிருக்கு. ஆனா நான் ஒரு நான் வெஜிடேரியன். ஃபுல்லா வெஜிடேரியன் ஐட்டமா இருக்கு. இந்த பஞ்சம் வந்து போறதுக்குள்ள நான் எலும்பும் தோலுமா மாறிடுவேன் போலயே. அடுத்து கரடியார்கிட்ட போயிடலாம். அட்லீஸ்ட் அதுவாவது ஏதாவது இறைச்சி எடுத்து வச்சிருக்கான்னு பாப்போம். அப்பா, எவ்வளோ மீன்! நம்மளுக்கு செம்ம வேட்டை தான். அட, இது என்னது? அடடா, இவ்வளோ கூட நிறைய தேனா எடுத்து வச்சிருக்கே. நம்மளுக்கு இதை விட என்ன வேணும்? பஞ்சம் வந்து முடிகிற வரைக்கும் எனக்கு போதுமான உணவு கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் நிறைய விலங்குகள் என் லிஸ்ட்ல இருக்காங்களே. நான் என் வாழ்க்கை பூரா வச்சு சாப்பிடுற மாதிரி எல்லா உணவுகளையும் சேமிக்க போறேன். செம்மறியாரே, செம்மறியாரே, என் குகையில இருந்த எல்லா வாழைப்பழங்களும் காணாம போயிடுச்சு. என் குகைக்குள்ள யாராவது போயிட்டு வரதை நீங்க பாத்தீங்களா? இல்ல யானையாரே, என்னோட உணவு பொருட்களையும் காணோம். நானே அதை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நண்பர்களே, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என் குகையில இருந்த எல்லா உணவு பொருட்களும் காணாம போயிடுச்சு. நீங்க யாராவது என் குகைக்குள்ள போயிட்டு வரத பாத்தீங்களா? இல்ல கரடியாரே, எங்களுடைய உணவு பொருட்களையும் காணோம். அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விலங்குகளோட வீடுகள்ல இருந்த உணவு பொருட்கள் எல்லாமே காணாம போயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எந்த உணவு பொருட்களுமே இப்ப இல்ல. பஞ்சம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் ராஜா கிட்ட போய் இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். நிச்சயமா ஏசப்பா நமக்கு ஒரு வழியை காமிப்பாங்க. வணக்கம் அரசே. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க கரடியாரே, என்ன விஷயம்? அரசே, உங்க உத்தரவுப்படி எல்லா விலங்குகளும் உணவுகளை சேமிச்சு வச்சோம். ஆனா இப்போ எங்க வீடுகள்ல போய் பார்க்கும்போது எல்லா உணவுகளும் திருட்டு போயிருக்கு அரசே. எந்த விலங்கோட வீட்லயுமே ஒரு உணவு கூட மிச்சம் இல்ல. காடுகள்ல உள்ள எல்லா உணவுகளையும் ஓரளவுக்கு நாங்களே எடுத்துட்டோம். இப்போ பஞ்சம் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சாப்பிடுறதுக்கு எந்த உணவுமே இல்ல அரசே. எங்க உணவுகளை திருடினது யாருன்னு கூட எங்க யாருக்கும் தெரியல. காட்டுல உள்ள விலங்குகள்லாம் ரொம்ப பயத்திலையும் கவலையிலையும் இருக்காங்க அரசே. அரசே, அரசே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அரசே. என்ன சிவங்கியாரே, சொல்லுங்க. அரசே, என் வீட்ல சேர்த்து வச்ச எல்லா உணவு பொருட்களும் காணாம போயிடுச்சு. நான் அதை தேடிட்டே வரும்போது வர வழியில நரியாரோட குகை இருந்துச்சு. நான் நரியார்கிட்ட போய் என் உணவுகளை பாத்தீங்களான்னு கேட்டேன். ஆனா அதுக்கு அந்த நரியார் என்கிட்ட தேவையே இல்லாம சண்டை போட்டு என்ன துரத்தி விட்டுருச்சு. ஆனா நான் நரியார்கிட்ட பேசும்போது நரியாரோட குகையில இருந்து பயங்கரமா உணவுகளோட வாசனை வந்துச்சு.
எனக்கு என்னமோ நரியார் மேல சந்தேகமா இருக்கு. இப்போதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க நரியார் வேட்டைக்கே போகலன்னு. நரியார் ஏன் வேட்டைக்கு போகலங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தேடி வச்ச உணவுப் பொருட்களை அது திருடி தன்னோட குகையில சேர்த்து வச்சிருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் உணவு சேமிக்கிற நேரத்துல எனக்கு மட்டும் இல்ல, நம்ம காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தேவையான உணவுகளையும் தான் நான் சேகரிச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரொம்ப நாளைக்கு வராது, கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இப்ப அது முக்கியமான விஷயம் இல்ல. நரிக்கு பாடம் புகட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. எல்லாருமே போய் எல்லா விலங்குகள் கிட்டையும் இந்த செய்தியை சொல்லுங்க. நாளைக்கு நம்ம காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நான் விருந்து வைக்க போறேங்கிற செய்தியை எல்லா விலங்குகளுக்கும் சொல்லுங்க. முக்கியமா நரி கிட்டையும் சொல்லுங்க. நாளைக்கு இந்த இடத்துல எல்லாரும் விருந்துக்கு வரும்போது நரியோட குகைக்கு போய் எல்லா உணவுகளையும் நம்ம மீட்டெடுக்க போறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் அந்த நரியை கைது பண்ண போறோம். நல்ல யோசனை அரசே, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம். காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். நாளையில இருந்து நம்ம காட்டுல பஞ்சம் ஆரம்பிக்க போகுது. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நல்லா வயிறார விருந்து போடணும்னு ஆசைப்பட்டேன். யாருமே கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. அரசே, நீங்க சொன்ன மாதிரி நரியோட குகையில இருந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நம்ம ஆட்கள் போய் மீட்டுட்டு வந்துட்டாங்க அரசே. நல்லது கரடியாரே. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு. இவ்வளோ நாள் எல்லாருமே கஷ்டப்பட்டு கால் கெடுக்க தேடி அலைஞ்சு சேமிச்ச உணவுப் பொருட்கள் காணாம போயிருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அந்த உணவுப் பொருட்களை யாரு திருடுனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த உணவுப் பொருட்களையும் மீட்டாச்சு. என்னது, உணவுப் பொருட்களை மீட்டு எடுத்துட்டாங்களா? இங்க என்ன விருந்துக்கு கூப்பிட்டு என்னை ஏமாத்திட்டாங்களா என்ன? நான் இப்பவே என் குகைக்கு திரும்பி போயாகணும். நரியாரே, இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? விருந்த கூட முழுசா சாப்பிட்டு முடிக்கல. அது வந்து அரசே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட உணவுப் பொருட்கள் பத்திரமா திரும்ப வந்துருச்சான்னு நான் போய் பார்க்க போகணும். இப்பவே நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அரசே. போதும் நரியாரே, கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச எல்லா உணவுகளையும் திருடுனது நீதானே எங்க எல்லாருக்குமே தெரியும். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாரும் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச உணவுகளை அவங்களுக்கே தெரியாம நீ திருடிட்ட. இப்போ நீ திருடின உணவுப் பொருட்கள் உனக்கே தெரியாம மீட்டு எடுக்கப்பட்டுருச்சு. நாளையில இருந்து பஞ்சம் ஆரம்பிக்குது. நீ உன்னோட சோம்பேறித்தனத்தினால உனக்குன்னு நேர்மையா எந்த உணவையும் நீ சேமிச்சு வைக்கல. அது மட்டும் இல்லாம நீ பண்ண தப்புக்கு இப்போ உன்னை கைது பண்ண போறோம். நீ சிறைச்சாலையில இருந்து வெறும் காஞ்சு போன இலைகளையும் மரக்கட்டைகளையும் சாப்பிட்டு இந்த பஞ்சத்துல உயிர் வாழ முடிச்சா வாழ்ந்துக்கோ. அரசே, வேண்டாம் அரசே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. இப்போ நீங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவு போதுமான அளவுக்கு இருக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா குட்டீஸ், காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பஞ்சத்துல தங்களோட பசியை ஆத்திக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தேடி தேடி உணவுகளை சேமிச்சாங்க. ஆனா நரி ரொம்ப தந்திரமா தன்னோட சோம்பேறித்தனத்தினால, தன்னோட கெட்ட புத்தியினால எல்லாரும் சேமிச்சு வச்ச உணவுகளை இது திருடிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த நரி ஒரு நல்ல பாடத்தை கத்துக்குச்சு. வேதவசனம் சொல்ற மாதிரி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லார்கிட்டையும் இருந்து இது உணவை திருடுச்சு. ஆனா அந்த நரிக்கே தெரியாம அது திருடிட்டு போன எல்லா உணவுகளையும் அரசர் மீட்டு எடுத்துட்டாரு. அதே மாதிரிதான் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாலோ இல்லைன்னா மற்றவங்களுக்கு நீங்க தீமைகள் செஞ்சாலோ அதே தான் உங்களுக்கும் நடக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா உங்களுக்கும் நல்லது நடக்கும். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கும் உதவி கிடைக்கும். வேதவசனம் சொல்றத மறந்துடாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளா மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். Thank you. God bless you.